வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிக் தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அஸ் இந்த வேலையில. ஸோ என்னன்னா, நீங்க உங்க டைம் எடுத்து வந்ததுக்கு. ஸோ இங்க வந்து வந்து ஒரு ரைட். 1000 பீப்பிள் மேல இருந்தாங்க. இப்ப அந்த லைன் இஷ்யூனால திருப்பி எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். இது வந்து ஓகே. என்னோட ஒரு கேள்வியா ஒரு விஷயம் கேட்கணும். என்னன்னா, ஸோ எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க வந்து அஜித் சார் ஃபேன். நெறைய பேட்டிகள்ல, நேர்காணல்கள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ ம். இப்ப அவர் கூட நீங்க படம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அது ரொம்ப வருஷம் உங்களோட கனவுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? அவர் கூட அஜித் சார் கூட அந்த நடிச்ச அனுபவங்கள் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் சினிமாவுக்கு வரணும், ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டது அஜித் சார் பார்த்து தான். அஜித் சாரோட படங்கள் எனக்கு பெரிய அ இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. ஸோ சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அ அவர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அது ஆல்மோஸ்ட் மங்காத்தா டைம்ல அ கன்ஃபார்ம் ஆயி லாஸ்ட் மினிட்ல ஏதோ அந்த படம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நெறைய படங்கள் அஜித் சாரோட ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலயும் படம் அனவுன்ஸ் பண்ணும்போதெல்லாம், இந்த படத்துல நான் இருக்கேன், இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டாக்ஸ் வரும். அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் நான் அந்த படத்துல இருக்கணும்னு சொல்லி எனக்கு விஷ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி இத்தன வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா குட் பேட் அக்லி செட்டுக்கு போயிட்டு அஜித் சார ஃபர்ஸ்ட்டு நான் மீட் பண்ணும்போது, அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு டைட் ஹக் ஒண்ணு குடுத்துட்டு அவர் சொன்னது இந்த வார்த்தை தான். "எவ்ளோ வருஷமா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குல்ல. ஐ அம் சோ ஹேப்பி ஃபைனலி யூ ஆர் இன் திஸ் ஃபில்ம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, அவர் கூட நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்றது, இவ்ளோ நாள் நான் வெயிட் பண்ணேன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் அத அப்ரிஷியேட் பண்றாருன்றது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய அ ஒரு டச்சிங்கான ஒரு மொமெண்ட்டா இருந்தது. ஸோ அப்படிதான் சார் என்ன வெல்கம் பண்ணாங்க இந்த படத்துல. ஸோ இன்னைக்கு அந்த படத்துல உங்க எல்லாரோடும் சப்போர்ட்ல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சூப்பர் சார். ஸோ ஒன் மோர் கொஸ்டின் என்னன்னா, இப்ப கண்டிப்பா வந்து இப்ப இந்த இந்த படத்துல வந்து அவர் கூட ரொம்ப நாள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருப்பீங்க. எது வந்து இந்த குட் பட் அகில்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஒரு அனுபவம் அவர் கூட இந்த படத்துல? சார் மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல இருந்து லாஸ்ட் டே, லாஸ்ட் ஷாட் அவர் கூட ஷூட் பண்ண வரைக்கும் எல்லாமே மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். ஏன்னா, அ இவ்ளோ வருஷம் கிட்டத்தட்ட அ தவம் இருந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பு மாதிரி. ஸோ அவரோட கிடைச்ச ஒவ்வொரு தருணத்தையுமே நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அவர பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். நான் மட்டும் இல்ல. எனக்கெல்லாம் பயங்கர காம்ப்ளெக்ஸ். ஆதிக்லாம் வந்து வெறித்தனமான சாரோட ஃபேன்னா வந்து ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல எனக்கெல்லாம் பொறாமையா இருக்கும். ச்சே! நம்மலாம் அஜித் சார் ஃபேனுன்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு வெட்கமா இருக்கு. இவன் என்ன இப்படி இருக்கான்? அப்படின்ற அளவுக்கு ஆதிக் பயங்கர ஃபேன். அப்படியே ரசிச்சு ரசிச்சு எடுப்பாப்ல ஒவ்வொரு ஷாட்டும். ஆ ஸோ நாளைக்கு நீங்க எல்லாரும் படம் பார்க்க போறீங்க. அவர் எந்த அளவுக்கு சார ரசிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஷாட்டையும் எவ்ளோ ரசிச்சு உங்களுக்காக அத எடுத்திருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். ஆ எனக்கு ரொம்ப மறக்க முடியாத மெமரபிளான ஒரு மொமெண்ட்னா, இந்த ஃபர்ஸ்ட் டீசர் லான்ச் பண்ணப்போ சார் அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரும்போது நான் போய் ஹக் பண்ணி அவர ரிசீவ் பண்ணுவேன்ல. அந்த இடம் வந்து எனக்கு எனக்கு பர்சனலா எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அஜித் சாரோட ஒவ்வொரு ஃபேனுக்கும் அ அவர பார்க்கணும், அவர ஒரு ஹக் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ உங்க எல்லார் சார்பா அந்த ஹக்க நான் அவருக்கு குடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ தட் வே தட் ஷாட் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் தட் மொமெண்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் ஃபார் மீ. சூப்பர் சார். ஸோ என் சைட்ல இருந்து லாஸ்ட்டா ஒரு சின்ன இன்னொரு ஒரு விஷயம் சார். என்னன்னா, இப்ப கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ட்ரெய்லர் வந்து டீசர் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்துச்சு. ஸோ ம். ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அஜித் சாரோட விண்டேஜ் லுக் அண்ட் ஆல்சோ மலேசியாலருந்து அவர் டாக்கி அண்ணன் எல்லாம் இருந்தாங்க பார்த்திருப்பீங்க. ஸோ ஆ ஆமா, ஆமா. இது என்னன்னா, கணக்கு இந்த ட்ரெய்லர்ல இருக்கிறத தாண்டி அ இன்னும் நெறைய சர்ப்ரைஸ்கள் இருக்கா படத்துல? இருக்கு. ஆக்சுவலா ட்ரெய்லர்ல எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணவும் முடியாது. ஆனா இவ்ளோ பேர் இந்த படத்துல இருக்காங்கன்றதையும் சொல்லணும். அதனால எல்லாருக்கும் அப்படியே ஒரு 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 செகண்ட் அப்படி எல்லாரையும் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா படத்துல நீங்க எல்லாரும் இன்னும் நெறைய சர்ப்ரைசஸ் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலா எனக்கே இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு தெரியாது. இருக்குன்னு மட்டும் தெரியும். ஆனா என்ன சர்ப்ரைஸ்ன்றது எனக்கே தெரியாது. ஏன்னா நானே இன்னும் ஃபுல் படம் பார்க்கல. ஆ டப்பிங்ல என்னோட போர்ஷன் அது மட்டும் தான் பார்த்தேன். ஃபுல் படம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் பார்க்கல. ஆனா ஆதிக் கண்டிப்பா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். அது மியூசிக்கா இருக்கட்டும், எ எடிட்டிங்லயா இருக்கட்டும், அந்த கதைய சொல்ற விதத்துலயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாருன்றது மட்டும் உறுதி. ஓகே சார். இப்ப வந்து அ மத்த மத்த அ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அஜித். ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்க பிரசன்னா சார்ட்ட எதாச்சும் கேட்கிறதா நீங்க கேட்கலாம் ப்ரோ. Yeah, okay.
பிரசன்னா சார் கேக்குதா? கேக்குது பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் எப்படி நல்லா இருக்காங்க? இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்காங்க. ஃபைன் ஃபைன் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி கிளாட் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நாங்க வந்து ட்ரெண்ட்ஸ்ல ரொம்ப வருஷமா இங்க இருக்கோம். 2014ல இருந்து நாங்க இங்க இருக்கோம். ஓகே. இப்போ வந்து இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் நாங்க உங்களோட ஓல்டு ட்வீட்ஸ் எல்லாமே நாங்க அப்போட்ல இருந்தே நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு பர்த்டேக்கு நீங்க விஷ் பண்றதா இருக்கட்டும், உங்களோட இன்டர்வியூஸ் நீங்க சேனல்ஸ்க்கு, யூடியூப் சேனல்ஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்க்குலாம் நீங்க கொடுக்கும்போது அவரை பத்தி பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே நாங்க ரொம்ப வாட்ச் பண்ணி நாங்க அதை கட் பண்ணி அப்லோட்லாம் பண்ணுவோம். ஸோ பார்த்துருக்கேன். எங்களுக்கு நான் எப்படி நிறைய பார்த்துருக்கேன். பண்றதுன்னா தேவேந்திரன் ப்ரோ ரெகுலரா எங்களுமே என்கிட்ட டச்ல இருப்பாரு. நிறைய விஷயங்கள் நீங்க அதான் அங்க பண்ற அஜித் சார் பேர்ல நீங்க அங்க பண்ற நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கீப் அப் தி குட் ஒர்க். தேங்க்யூ சார். எங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ ஒரு ஃபேனா வந்து நீங்க வந்து இந்த படம் வந்து நடிச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் வந்து ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது எப்படின்னா வந்து ஆமா. உங்களை ஒரு அவர் கூட வச்சு ஒரே ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் அது வந்து இப்போ வந்து நடந்து முடிஞ்சுது. ஸோ வெரி வெரி ஹாப்பி சார் இந்த விஷயத்துக்கு. தேங்க்யூங்க. அண்ட் வந்து உங்களை மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்ல தான் அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அஜித் சார் எப்போ பாத்தீங்க? அது வந்து எப்போ? ஏன்னா வந்து இந்த படத்துல தான் பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணிருக்கீங்களா? என்ன ஏதுன்னு இதுக்கு மட்டும் அவரை பத்தி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஆஞ்சநேயா படம் ஷூட் போதுன்னு நினைக்கிறேன். நாங்க அப்போ வந்து அழகிய தீய படம் ஷூட் போயிட்டு இருந்தது. ஒரே ஹோட்டல்ல நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த டைம்ல வந்து அஹ், ரெண்டு படமுமே ஷூட் போயிட்டு இருந்ததுனால சாரை போய் மீட் பண்ணி பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்களோட வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்டா மீட் பண்ண ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆம், அவ்வளோ ஸ்வீட்டா வாசல் வரைக்கும் வந்து ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போய் ஆம், கல்யாண விஷயங்கள் எல்லாம் கேட்டு அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா ஸ்னேகாவோட அப்பா அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க, எல்லா வேலையும் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour உள்ள கூட்டு போய் அவர் வீடெல்லாம் சுத்தி காமிச்சு அவரோட ஷட்டில் கோட் அவர் அப்பவே வந்து இந்த ரோபோட்டிக் ஏர்கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட இதுக்கு கூட்டிட்டு போய் ஒர்க் ஷாப்பை கூட்டிட்டு போய் அதெல்லாம் காமிச்சு அவர் கலெக்ட் பண்ண கேமராஸ் லென்சஸ் அதை பத்தி எல்லாம் நிறைய பேசி சும்மா ஒரு வீட்டுக்கு வந்தாங்க, இன்விடேஷன் வாங்கிட்டு ஒரு காஃபி கொடுத்து அனுப்புவோம், அந்த மாதிரி இல்லாம ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் ஒரு ரிலேட்டிவ் வந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அவ்வளோ டைம் எனக்காக என் கூட ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்போ ஆத்விக் பிறக்கல. அனுஷ்கா மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அது ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படத்துக்காக தான் சார் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றேன். என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்ததுன்னா என் தம்பி வந்து கேமராமேன், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரா ஆரம்பம் படத்துல PS வினோத் சார் கூட ஒர்க் பண்ணது. ஆரம்பம் படம் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. நான் இந்த படத்துக்காக ஃபர்ஸ்ட் சாரை மீட் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 3/4 மணி நேரம் அவர் ஃபேமிலி பத்தி தான் பேசிட்டு இருந்தார். எங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, ஸ்னேகா அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, என் தம்பி என்ன பண்றாரு, கேமராமேன் ஆயிட்டாரா, படம் பண்ணிட்டாரா, அவர் பேரு வரைக்கும் கார்த்திக்னு ஞாபகம் வச்சு கேட்டு ஜனா படத்துக்கு அப்புறம் ஸ்னேகா அவங்க ஃபேமிலி சாரை மீட் பண்ணதில்ல. ஆனா ஸ்னேகாவோட அக்கா ஞாபகம் வச்சு அவங்க காஸ்டியூம் டிசைனர் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க பசங்க என்ன பண்றாங்க, அவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சு பேர் சொல்லி கேட்டு ஆஹ் அவர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அன்பிலீவபிள் பர்சனாலிட்டி. அதாவது நம்ம வந்து எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். எல்லார்கிட்டயும் நம்மளோட நல்ல முகத்தை மட்டும்தான் காமிக்கணும்னு நினைப்போம். நம்மளை மீறி ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிடுவோம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட நம்மளோட கோவங்களோ, நம்மளோட வருத்தங்களோ, இல்லை நம்மளோட டிசப்பாயின்மெண்ட்ஸோ ஏதோ ஒன்று வெளியே வந்துடும். ஆனா சார் மாதிரி அன்பிலீவபிள்ங்க. அப்படி ஒரு கேரக்டர்லாம் அமையறது வந்து எங்கேயோ நம்மலாம் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் தமிழ் சினிமாவில் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இவ்வளவு பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுக்கு ஐ திங்க் நம்மலாம் எங்கேயோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா. தேங்க்யூ சார். நீங்க கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல சுவிட்ச் தட்டி விட்டீங்கன்னா அஜித் சார் பத்தி நான் இப்படியே போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப்பா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் ஜம்ப் ஆகி டாபிக். ஹலோ. கேக்குது. இருக்கா சார். சொல்லுங்க. ஓகே, நான் என்னோட கொஸ்டின் கேட்குறேன் சார். ஒன்றும் இல்லை.
சார் பிரசன்னா சார் யூ டோல்டு நீங்க வந்து ஆக்சுவலி என் பேரு கார்த்திக் தான் சார். Hey, ஐ எம் ஆல்சோ Karthik. ஃப்ரம் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் திருச்சி ஒன்லி. Oh, okay. இட்ஸ் ஓகே. ஓகே சார், நான் என்னோடது கேட்குறேன். ஆக்சுவலி நீங்க இப்ப சொன்ன மாதிரி வந்து ஸ்னேகா மேடம் ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிட்டாங்க, ஜெனா படம் நடிச்சாங்க. ஆமா. ஈவன் அது வந்து மே 1 ரிலீஸ் ஆச்சு, அஜித் சார் பர்த்டே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நீங்க ம். வந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து குட் பேட் அக்லி இத்தனை வருஷம். ஏன்னா எங்களை பாக்குற மாதிரி தான் இருக்கு. நாங்க வந்து அஜித் ஃபேனா வந்து படத்துல நடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களோட ஸ்பீச் எல்லாம் இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் திஸ் சார். நீங்க வந்து அந்த காஃபி வித் டிடியில சொல்லும் போது கண்டோனேன் படம் பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டைல் பண்ணியிருந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமா, ஸோ ஆமா. இப்போ என்னோட கொஸ்டின் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ம். ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஆக்டரை பார்த்து நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றாங்க குட் பேட் ம். அக்லியில நீங்க வந்து அஜித் சார் கூட, அதுவும் அஜித் சார் சைடு நடிக்கிறீங்க, ஆப்போசிட் கூட இல்ல. ஸோ யூஆர் வித் ம். அஜித் சார், யுவன் சுனில் வித் சுனில் சார் வந்து அஜித் சார் கூட இருப்பீங்க எப்பவுமே. ஸோ ஆமா. அந்த மூமெண்ட் வந்து ஹவ் வில் யூ ஃபீல் சார்? எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க சார். இந்த தடவை வந்து நான் ஆக்சுவலா இவர் வினோத் டைரக்ட் பண்ணார்ல, அந்த படத்துல சார் கூட நான் வில்லனா பண்ண வேண்டியது. நான் வந்து துணிவு. அப்போ ஓகே. துப்பறிவாளன் 2 ஷூட்ல லண்டன்ல இருக்கும்போது நீரவ் ஷா சார் தான் அந்த படத்துக்கு கேமராமேன். அவர் எஸ் என்கிட்ட சார். முன்னாடியே சொல்லிட்டாரு, வினோத் உங்களுக்கு 1 ஆர் 2 டேஸ்ல கால் பண்ணுவாரு, அந்த படத்துல நீங்க தான் வில்லன் அப்படின்னு. எனக்கு ஓ, எந்த போன் அடிச்சாலும் வினோத் தான் கூப்பிடுறாரான்ற அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன் நான். பட் ஃபார் சம் ரீசன் அதுக்கப்புறம் அது நடக்காம போயிடுச்சு. ஸோ இந்த ஓகே. படத்துக்கு ஓகே. ஆதிக் எனக்கு கால் பண்ணப்போ முதல்ல நம்பணுமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் ஓகே. டிசைட் ஓகே. பண்ணிட்டேன். என்ன ஓகே. ஆனாலும் சரி இந்த படத்தை நம்ம பண்றோம். அதனால நான் எந்த கேள்வியும் கேட்கல. ஓகே. ஆதிக் ஃபோன் பண்ணாரு. எனக்கு ஒரு அவுட்லைன் சொன்னாரு. ஓகே சார் இப்ப சார். என்ன லுக்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் ஒரு போட்டோ அனுப்பிச்சேன். சார் அந்த லுக் அப்படியே இருக்கட்டும் சார், சூப்பர் சார், இப்படியே வந்துருங்க சார் அப்படின்னாரு. ஓகேங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு தடவை சார்கிட்ட மட்டும் இந்த லுக் காமிச்சு ஓகேவான்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரும் ஓகே பண்றாங்க. நீங்க இப்படியே வந்துருங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான். கதை தெரியாது, கேரக்டர் தெரியாது, எதுவுமே பேசல. அந்த பீச்ல சைடுல நின்னு ஒரு இது மாதிரி ஒரு போட்டோ ஒன்று போட்டீங்க, அந்த போட்டோவா சார்? நீங்க இன்ஸ்டால ஆமா, போட்டிருந்தீங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆமா, ஹாப்பியா? ஆமா. ஓகே. ஓகே. அதுவே வந்து ஓகே. இப்ப என்னன்னா, இது இது உண்மைதானான்னு கிள்ளி கிள்ளி பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நான் கிள்ளி கிள்ளி பார்த்துட்டு ஸ்பெயின் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஓகே. இனிமே போடலாம், இனிமே இந்த படத்துல கண்டிப்பா நம்ம இருக்கணும்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் அதுவும் சார் கிட்டயும் சுரேஷ் சந்திரா சார் கிட்டயும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் கேட்டுட்டு. போட்டேன். ஓகே. ஃபைட். சூப்பர் சார். சூப்பர் சார். வெரி ஹாப்பி சார். இந்த மூமெண்ட் வந்து நீங்க பேசும்போதே அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களோட ஃபேஸ்ல தெரியுது. வி ஃபீல் தட். அதுதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. தேங்க்யூ. நாங்க வந்து எப்படி நடிக்கிறோமோ அந்த மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். வெரி ஹாப்பி ஃபார் தட் சார். இல்ல எஸ் எனக்கு சார். அப்படிதான் உண்மையிலே அந்த அந்த ஷாட் வந்து ஆதிக் வந்து அதாவது எப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சாரை நான் அந்த அந்த ஷாட்ல தான் நானும் சுனில் சார் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே சார். யா. நான் அவரை வெல்கம் பண்ணணும் அவ்வளவுதான் ஆதிக் சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே. ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பல்சிவா அது போன உடனே அவரை ஹக் பண்ணி வெல்கம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நான் ஹக் பண்றது கை எடுத்துட்டு போகும்போதே சாரும் ரொம்ப வெல்கமிங்க அவரும் ஹக் பண்ணாரு. அது ரொம்ப ரொம்ப ஸ்பான்டேனியஸா நடந்த ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் கண்டிப்பா சாரோட ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் அந்த மொமெண்ட் கிடைச்சு அப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐம் வெரி லக்கி. அண்ட் அந்த ஹக் வந்து உங்க எல்லாரும் சார்பா நான் கொடுத்ததா வச்சுக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க, கேக்குது சார். ஸோ அந்த ஹக் வந்து உங்க எல்லாரும் சார்பா நான் அவருக்கு கொடுத்த மாதிரி. வி ஃபீல் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் ஒன் ஆல்சோ சார். நாளைக்கு படம் பார்க்க போறோம், எங்களுக்கு அந்த நினைப்பு அப்படியே வரும். கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா சார். இல்ல தேங்க்யூ இது சார். வந்து கண்டிப்பா ஒவ்வொரு அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் பயங்கரமா என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். நீங்க ட்ரெய்லர் பார்த்தப்பவே தெரியும். கண்டிப்பா அஜித் சார். சாரோட நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான எல்லா விஷயங்களையும் திரும்ப கொண்டு வந்து அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் கொண்டு வந்து தான் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு ரயட் இருக்கும் தியேட்டர்ல. ஃபேன்ஸுக்கான கம்ப்ளீட் என்டர்டெய்னரா இருக்கும் இந்த படம். ஓகே சார். சூப்பர் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். எனி அதர் பர்சன்ஸ், எனி கொஸ்டின்ஸ் சார்? சார் யாராவது கேக்குறீங்களா அவர்கிட்ட? ஏகேஎன்பி இருக்கீங்களா? பேசுங்க ஏகேஎன்பி ப்ரோ பேசுங்க. வணக்கம் பிரதர், கேக்குது சொல்லுங்க.
ஹலோ தேங்க்யூங்க, தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். சார் என் சைட்ல இருந்து ஒரே விஷயம் கேட்கலாம்னு இருந்தேன். அஜித் சார் சொல்லுங்க. அஜித் சார் எனக்கு இல்ல சரியா கேட்கல, வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். சாரி, அவர் என்ன கேட்கிறாரு, அஜித் சார் கரியர்லயே படம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இது எப்படிங்க சொல்றது? ஒரு படம்னு நம்ம சொல்லவே முடியாது. சம்திங் க்ளோஸ் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்டா அதுதான் கேட்க வந்தாருன்னு நினைக்கிறேன். கிளியரா அதுதான், அது வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. கண்டிப்பா வாலி, முகவரி, சிட்டிசன், இப்ப ரீசெண்டா எடுத்துக்கணும்னா விஸ்வாசம், வீரம், அப்படி ஒரு படத்தை மட்டும் நம்ம சொல்லி நிறுத்த முடியாது. சாரோட எல்லா படங்களும் நமக்கு பிடிச்ச படம் தான். இல்ல, எங்க கிட்ட வேற யாராவது கொஸ்டின் கேட்டா எப்படி பதில் சொல்றோமோ அதே மாதிரி தொடர்ந்து இல்ல, இந்த விஷயத்துல வேற ஒண்ணும் வேற பதிலே வராது, வேற வித்தியாசமே கிடையாது. அஜித் சார் ஃபேன்ஸ்னா அது எல்லாரும் ஒரே மாதிரி தானே. சூப்பர் சார், தேங்க்யூ வெரி மச் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. நீங்க பேசுங்க ப்ரோ. சாரி, இல்ல ஸ்பீக்கர் இல்ல பிரகாஷ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்க சொன்னா சார். பிரகாஷ் பிரதர் இருக்கீங்களா? இருக்கேன். கேளுங்க. பிரகாஷ் சொல்லுங்க. பிரகாஷ் பேசுங்க ப்ரோ. ஓகே. ஆக்சுவலி உங்களோட நான் ட்வீட்ஸ்லாம் பழைய ட்வீட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு எமோஷனல் ட்வீட்ஸ் ஒன்று போட்டுருந்துருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ட்வீட் வந்து வலிமையில இதானது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. ஸோ வந்து அதுலேருந்து இது வரைக்கும் உங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கும்போது நிறைய மூவிஸ் இன் பிட்வீன் டைம் பண்ணிட்டீங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ், இந்த மூவி செலக்ட் ஆனதுக்கு இதுல தான் இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்ல, நான் இந்த வாய்ப்பு எப்படி பாக்குறேன்னா ஒரு தொடக்கமா தான் பாக்குறேன். எனக்கு அஜித் சாரோட படம் பண்ணுங்கிறது எவ்வளவு ஆசையோ அந்த அளவுக்கு அவருக்கு வில்லனா பண்ணணும்ன்றதும் எனக்கு பெரிய ஆசை. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்கூல் டைம்ல எல்லாம் வாலி படம் பார்த்துட்டு, அதுவும் எஸ்பெஷலி வாலியில அந்த நெகட்டிவ் கேரக்டர் பார்த்துட்டு வந்து நான் தெரிச்சிட்டேன். அதெல்லாம் வந்து ஆக்டிங் ப்ராவஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரின்னு வச்சுங்களேன் அந்த கேரக்டர் அவர் பண்ணதெல்லாம். ஸோ ஒவ்வொரு தடவும் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்த கேரக்டர் தான் மைண்ட்ல வரும். ஸோ அஜித் சாருக்கு வில்லனா ஒரு படத்துல பண்ணணுன்றது இன்னுமே என் மனசுல இருக்கிற ஒரு ஆசை. ஸோ குட் பேட் எக்லி வந்து ஒரு தொடக்கமா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா சாருக்கு வில்லனா ஆகிற அளவுக்கு வளரணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆசை. கண்டிப்பா சார், கண்டிப்பா பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட் சார். நெக்ஸ்ட் வர போற ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிறதுக்கு பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ பிரகாஷ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு, பட் ஜஸ்ட் அதை கன்வே மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்க அஞ்சாதே படத்துல வில்லன் ரோல் பண்ணிருப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வில்லனா வந்து நீங்க வந்து அவர் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு அதான் எங்களோட ரொம்ப நாள் விஷ் அது. ஸோ ஹோப் அது சீக்கிரம் நடக்கும்ங்கிறத நம்புவோம். அதுக்காக எதிர்பார்த்து அதுவும் நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்கூடயும் பேசினது ரொம்ப சந்தோஷம். இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ லெட் மீ நோ யுவர் ரெஸ்பான்சஸ். என்ஜாய் பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிளா என்ஜாய் பண்ணுங்க. லைக் ஹவு அஜித் சார் ஹஸ் ஆல்வேஸ் மேட் அஸ் ஆல் ப்ரவுட், லெட் அஸ் ஆல்சோ மேக் ஹிம் ப்ரவுட் ஆஸ் ஹிஸ் ஃபேன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேவன் ப்ரோ, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் டைரக்டா உங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணதுல ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஸோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு நாங்க தான் சார் நன்றி சொல்லணும் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் சார். யுவர் டைம் வந்துட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் போட்டு க்ளோஸ் ஆயிட்டு திரும்பி போடுறோம் சார். அதுக்கும் கண்டிப்பா வந்துருங்க. மூவி சக்சஸ் ஆனதுக்கு டெஃபினட்டா ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா வரேன் நான்.
சரிங்க தேங்க்யூ சார். ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ பெஸ்ட் எவ்ரிவன். விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. பாய். பை பை.